Class 12 Electrostatics Example 1.14. The following figure represents the electric potential as a function of x coordinate. Plot the corresponding electric field as a function of x. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வோல்ட்டு, அதே மாதிரி இங்கே வந்து எச் சென்டிமீட்டர். அப்போ இதை ரிலேட் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அப்போ E is equal to மைனஸ் டிவி பை டிஹெச் இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ சின்ஸ் வந்து எச் கோஆர்டினேட்டில் கண்டுபிடிக்க சொல்கிறனால நம்மளுக்கு டோ வி பை டோ ஒய்யும் அதுக்கப்புறம் டோ வி பை டோ இசட்டும் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும் அப்படின்றது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ ஓகே, இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0 to 1, 0லேருந்து 1 வரையும் நம்மளுக்கு என்னென்னு பார்க்கணும். அப்போ 0 to 1க்கு பார்த்தோன்னா E is equal to இதே ஃபார்முலா தான், மைனஸ் டிவி பை டிஹெச்சா. இப்போது சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல். ஓகே, ஸோ இதுதான் பொட்டென்ஷியல். அப்போ இதில் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, 0லேருந்து 25. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போடுவோமா, மைனஸ் அப்படியே இருக்கும். ஃபைனல் எவ்வளோ 25 டிஸ்டன்ஸ் போயிருக்கு, மைனஸ் இனிஷியல் வந்து 0 டிவைடட் பை எக்ஸ் வந்து எவ்வளோ ஒரே ஒரு இதுக்கு தான் போயிருக்கு, அப்போ 1. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா மைனஸ் 25 டிவைடட் பை 1 ஈக்குவல் டு மைனஸ் 25 வரும். அடுத்தது வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து 1 to 4 எடுக்கலாம், ஏன்னா வந்து இது ஃபுல்லாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கா. அப்போது 1 to 4. ஸோ 1 to 4 எடுத்தோன்னா இஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா தான், மைனஸ் டிவி பை டிஹெச். இங்கே பார்த்தேன்னா பொட்டென்ஷியல் வந்து சேஞ்சே ஆகலை, கான்ஸ்டண்ட்டாக இருக்கா. அப்போது இங்கே வந்து வி கான்ஸ்டன்ட் போட்டோன்னா இங்கே என்னவாயிரும், 0 ஆயிரும், அவ்வளோதான். அடுத்தது வந்து 4 to 5. 4 to 5க்கு என்ன வருதுன்னு பார்க்கணும். ஸோ அப்போது 4 to 5 அப்படின்னா ஃபார்முலா எழுதிட்டேன். இப்போ இங்கே பாரு, இங்கேருந்து இங்கே கீழே டவுன் ஆகுது. அப்போ ஃபைனல் பொசிஷன் 0, இனிஷியல் பொசிஷன் தான் வந்து 25. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போடும்போது 0 மைனஸ் 25ன்னு வரும். ஸோ இங்கே எவ்வளோ 4 to 5 ஒரே ஒரு இது தான். ஸோ அப்போ 1ன்னு வரும். இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் 25ன்னு வருமா, அப்போது ப்ளஸ் 25 அப்படின்னு வரும். ஓகேயா, ஸோ எல்லாத்துக்கும் யூனிட் போடணும். ஸோ பொட்டென்ஷியலுக்கு வோல்ட்டு. ஸோ அப்போ வோல்ட்டு இங்கே வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போது எட்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ஸோ ஏன்னா டிவைடட் பை எட்ஸ்னால சென்டிமீட்டர் இன்வர்ஸ்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் யூனிட் போட்டுடணும். ஸோ யூனிட்ன்றது கம்பல்சரி நம்ம போடணும், அதுக்கும் வந்து மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ புக்கில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க, என்னென்னா எல்லாத்துக்குமே வெக்டாரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வெக்டார் பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஃபஸ்ட் ஒன்றுக்கு நான் வெக்டார் எழுதுகிறேன். இப்போ இது எல்லாமே எச் டைரக்ஷன் தான். ஸோ அப்போது மைனஸ் 25ன்னு போட்டுட்டு ஸோ ஐ கேப் மட்டும் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஐ கேப் மட்டும் ஆட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ இதுக்கும் வந்து வெக்டாரு இஸ் ஈக்குவல் டு 0 ஐ கேப். ஸோ ஐ கேப் ஏன்னா எச் டைரக்ஷன் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே வந்து ஐ கேப் மட்டும் ஆட் ஆகும் வெக்டாரில் எழுதும்போது. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த 3 இதுக்கும் நம்ம வந்து பண்ணோம்னா டயக்ராம் இது பண்ணோம். இது வந்து நம்ம பார்த்தோம் 0 to 1 இல்லையா, இது வந்து 1 to 4, அதேமாரி இது 4 to 5. அப்போது 0 to 1, 0ல் இருந்து 1 வரைக்கும் எங்கே இருக்குது, மைனஸ் 25. அப்போது மைனஸ் 25ல் ஷேட் பண்ணணும். அடுத்தது வந்து 1 to 4க்கு 0ல் இருக்கணும். அப்போ 1லேருந்து 4க்கு என்ன வேல்யூ இருக்குது, 0ல் ஷேட் பண்ணியிருக்கேன். அடுத்த 4 to 5, 4லேருந்து 5க்கு ப்ளஸ் 25ல் ஷேட் பண்ணணும், அவ்வளோதான். இதை வச்சு நம்ம கிராஃப் மாதிரி ப்ளாட் பண்ணிடணும்.